வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கலப்பு பொருளாதாரம். சரிங்களா? நம்மளோட இந்திய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா, இந்த கலப்பு பொருளாதாரத்த பின்பற்றுது. ஸோ இந்த கலப்பு பொருளாதாரம்னா என்ன அப்படின்னா, ஆ முதலாளித்துவ பொருளாதாரம், சமத்துவ பொருளாதாரம் 2ம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா, கலப்பு பொருளாதாரம். அதாவது முதலாளித்துவத்தில கொஞ்சம், சமத்துவத்தில கொஞ்சம் 2ம் மிக்ஸ் ஆனது. 2ம் ஈக்குவலா மிக்ஸ் ஆனது தான் பார்த்தீங்கன்னா, கலப்பு பொருளாதாரம். அந்த மீனிங்ல சொல்றாங்க. இந்த கலப்பு பொருளாதாரத்த பிரேசில், இந்தியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் பின்பற்றுகிறது. பொதுவாகவே அனைத்து நாடுகளும் இந்த கலப்பு பொருளாதாரம் தான் பின்பற்றுகிறது அப்படிங்கிற ஒரு வாக்கியமும் சொல்லியிருக்காங்க. உண்மை அதுதான். சரிங்களா? ஏன்னா ஒரு நாட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா முதலாளிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட நலன் பாதிக்கப்படும். ஸோ மக்கள் நலனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா முதலாளி நலன் பாதிக்கப்படும். ஸோ ரெண்டுக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதாரம் அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்தில் ஈக்குவலாக முன்னேறும். ஸோ மக்களும் முன்னேறணும், முதலாளிகளும் முன்னேறணும். முதலாளிகள் முன்னேறினா தான் மக்கள் முன்னேறுவாங்க, மக்களோட வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். அந்த மீனிங்கில் சொல்கிறாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 1991க்கு முன்ன வர நம்ம சமத்துவ பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா பின்பற்றணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து 91க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பி.வி. நரசிம்மராவ் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரா இருக்கும்போது கலப்பு பொருளாதாரத்துக்கு மாறணும். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பா பார்க்கப்படுது. ஏன்னா சமத்துவ பொருளாதாரத்தை மட்டும் பின்பற்றும் பொழுது மக்கள் நலன் நல்லா இருக்கு. ஆனா அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரசுக்கு வரக்கூடிய வருவாய் எதுவுமே இல்லைங்கிறனால மக்களுக்கான திட்டங்களை அமல்படுத்த முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியா கலப்பு பொருளாதாரத்துக்கு மாறிச்சுது. ஸோ அதனால 91க்கு பிறகு கலப்பு பொருளாதாரத்தை இந்தியா பின்பற்றியது. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ பொருளாதாரம் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன்னா முதலாளிகள் அதிகமா அவங்க தொழில் பண்ணா மட்டும்தான் அவங்க அரசுக்கு தேவையான நிதி கிடைக்கும். வரிகள் மூலமாகவும் மற்ற சோர்ஸ் மூலமாகவும் கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ முக்கியத்துவம் இன்னைக்கு உள்ள கவர்மெண்ட் அதிக முக்கியத்துவம் கொடுக்கு. இதனால மக்கள் நலனும் சிறப்பா இருக்கதா அந்த அரசு நினைச்சுக்கிடுது. நன்றி.